பாஸ்கர், நீ இதை ஈஸியாகவே எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு ஹோட்டல்ல ஜாலியா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவங்க வாட்டுக்கு போறாங்க. என்ன கிருஷ்ணன் சார்? ஒண்ணும் இல்ல, எல்லாம் எடுத்துட்டா எதுல சாப்பிடுறதுன்னு பாக்குறேன். இது எப்படி சாப்பிடுறது? கிருஷ்ணன் சார், டேபிள் மேனஸோட சாப்பிடணும், புரியுதா? மரியாதையா சாப்பிடணும்னு வேற சொன்னாரு. ஓகே உஷா, ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நீ தான் விஐபி, உனக்கு தான் இந்த ட்ரீட். தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்டார்ட். என்ன தொல்காப்பியா, என்ன கையாலேயே புரட்டி புரட்டி சாப்பிட்டுட்டு இருக்கிற? ஆமா, இதனால எதால சாப்பிட்டீங்க? கையால தான். அப்புறம் என்ன, ஏதோ திடீர்னு ஷாக் ஆன மாதிரி கேக்குறீங்க. பிறந்ததுல இருந்து கையால தானே சாப்பிடுறீங்க? ஆமா, அதால தான் எல்லாரும் சாப்பிடணும். பட் டோல்ஸ் இங்கெல்லாம் வந்தா கையில சாப்பிடுறது நாகரிகமா இருக்கிறது இல்ல. மிஸ்டர் முரளி, இந்த ஸ்பூன்ல சாப்பிடுறது வெள்ளைக்காரங்க பழக்கம் தானே? எஸ். இந்த வெள்ளைக்காரன் எதுக்காக தான் இந்த ஸ்பூனை கண்டுபிடிச்சானே தெரியலையே. சார், அவங்களுடைய கண்ட்ரி குளிர் பிரதேசம், அதனால அவங்க அந்த குளிரை தாங்கிறதுக்காக ஸ்பூனை யூஸ் பண்ணி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எஸ். இது அவங்களுடைய சௌரியத்துக்காக அந்த குளிர் பிரதேசத்துல அவங்க ஃபாலோ பண்ண ஒரு விஷயம். நாம அசௌரியமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா சார், அது குளிர் பிரதேசங்கிறதுனால அவங்க உள்ளனு கோட்டு, சூட்டு, சாக்ஸ், அப்புறம் கை கிளவுஸ்னு மாட்டிட்டு இருந்தாங்க. இப்படி சீதோஷ நிலையை அடிப்படையா வச்சு ஒவ்வொரு நாடு ஒரு விதமா ஃபாலோ பண்ணுது. அப்போ நம்ம நாட்டோட பழக்கம் என்ன? நம்ம நாடு உஷ்ண நாடு, இளநீர், மோர் இதைத்தான் சாப்பிடணும், வேட்டி சட்டை தான் கட்டணும். ஆனா யாரு ஃபாலோ பண்றா? அசத்திட்ட போ தொல்காப்பியா, பல விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கிற பாட்டியே. சார், எதுக்கு அந்த வெள்ளைக்காரனுடைய முள்கரண்டியை போட்டு தட்டில் வச்சு குத்திக்கிட்டு இருக்கீங்க? மரியாதையா சாப்பிடணும்னு சொன்னாரு. அதை போட்டு கையில சாப்பிடுங்க சார். எப்படா இதை சொல்லுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். யோ, தூக்கி போடியாத, கையால சாப்பிடு. உஷா, நான் கிளம்புறேன். என்ன அதுக்குள்ள? ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். அபி கேரமல் கஸ்டர்ட்லாம் சொல்லிருக்காரு, இருந்து சாப்பிடு. நீ சாப்பிடு உஷா, எனக்கு வீட்டுக்கு போகணும், லேட் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஓகே, போகும்போது கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டு போய். இங்க வர. அது உங்க வேலை, அவளை எதுக்கு சொல்றீங்க? ஓகே, குட் நைட். see you. bye 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 sir. நீங்க சாப்பிடல? தட்ஸ் ஓகே. சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க. ஓகே. அவர் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா நமக்கு என்ன? எனக்கு என்னமோ உறுத்தலா இருக்குடா. ஒருவேளை இது சாதாரண விஷயமா கூட இருக்கலாம். ஒரு சாதாரண அக்கேஷன்ல அவங்க வந்திருக்கலாம். அதுக்காக நாம குருட்டுத்தனமா இருந்துடக்கூடாது இல்லையா? எந்த ஒரு விஷயத்துக்குமே ரெண்டு சைடு இருக்கு. எந்த ஒரு காரியத்துக்கும் 50-50 சான்சஸ் இருக்கு. அதனால தான் அந்த விஷயத்தை நான் உன் காதுல போட்டு வைக்கிறேன். அதுக்காக உடனே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இறங்கி வீட்டில் எதுவும் பிரச்சனை பண்ணி தொலைக்காத. நிஜமான்னு கேளு.
அவங்க ரியாக்ஷனை கவனி. மனசுக்குள்ள குறிச்சுக்கோ. அவங்களோட மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. அதுல ஏதாவது குழப்பமா தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணு. சரிடா, ஏதோ கிளாஸ் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவ ஏன் பொண்டாட்டி, அவளை எப்போ சந்தேகப்படணும், எப்படி கண்காணிக்கணுங்கிறது நான் முடிவு பண்ணுவேன். உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. ஹே, கோச்சுக்காதடா பாஸ்கர். நான் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படிலாம் சொல்றேன். ஏன்னா இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியலடா. இதுவே அமெரிக்கா பொண்ணுங்கன்னு வை, ரொம்ப ஓப்பனா இருப்பாங்க. என்ன பண்ணுன்னு கேட்டா வெளிப்படையா ஒத்துக்குவாங்க. ஆனா நம்ம ஊர்ல எல்லாமே மூடு மந்திரமா இருக்கு. சரிடா, உனக்கு உண்மை தெரியணும்னா ஃபாலோ பண்ணு. இத சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன். Thank you. என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? வயசாகுது இல்ல, என்ன படிக்க போறேன்? மகாபாரதம் படிக்கிறேன். நான் படிச்சதுலயே மகாபாரதம் தான்ப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இதிகாசம். நீ பாரதம் எல்லாம் படிச்சிருக்கியா? ஏன் ஆச்சரியப்படுறீங்க? இல்ல, இந்த புஸ்தகத்தை வயசானவங்க தான் படிக்கணும்னு நம்ம நாட்டுல ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதனால கேட்டேன். எனக்கு அந்த மாதிரிலாம் எண்ணம் இல்ல. அதான் நான் சொன்னேனே, மகாபாரதம் ஒரு புராணமாவோ ஒரு இதிகாசமாவோ மட்டும் இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிக்ஷன். ஆமா, பாரதத்துல உனக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு? ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாரு? ஒன்னு கர்ணன், இன்னொன்னு அம்பை. ஏன் பிடிக்கும்? ரெண்டு பேரும் நல்லவங்க, ஆனா ரெண்டு பேரும் வஞ்சிக்கப்பட்டவங்க. ஒரு விதத்துல பார்த்தா ரெண்டு பேரும் அரசர்களால வஞ்சிக்கப்பட்டவங்க. கர்ணன் துரியோதனன் மேல வச்சிருந்த விசுவாசத்தினால அழிஞ்சான். அம்பை அதை விட பாவம், பீஷ்மரோட பிடிவாதத்தால அழிஞ்சா. ஆமா, அன்னைக்கு நாம பேசும்போது இப்ப வர நாவல்ஸ பத்தி தான் நீ பேசின. ஆனா நீ பாரதத்தை ரொம்ப நல்லா படிச்சிருக்கியே. குட். ஒரு விதத்துல படிக்கிறது நம்மள ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு உதவுது. ஆனா என்ன ஆனா? கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் நான் எதுவுமே படிக்கலப்பா. ஐயோ, இந்த பழக்கத்தை விட்டுறாத. ஏதாவது ஒரு நேரத்துல கொஞ்சமாவது படி. தட்ஸ் ஆல்வேஸ் குட். சரிப்பா. ஆமா, அம்பையோட கேரக்டர் எதனால பிடிக்கும்? பொதுவா அதிகமா வஞ்சிக்கப்படுறது பொம்பளைங்க தானே, அதனால எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கலாம். என்ன சிரிப்பு சத்தம் காதை கிழிக்குது? பாஸ்கர், என்னடா என்னடா அது? என்னடா நாத்தம் அடிக்குதுடா. குவாலிட்டி சரியில்லை, கலப்படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஃபுல்லா சாப்பிட்டு வந்திருக்கேன்.
சரிடி சரி. மிஸ்டர் நாராயணன் சரிங்க. அப்பா தப்பான ஆளோட சேர்ந்திருக்காமா. அவன் தான் ஃபுல்லா ஊத்தி கொடுத்துருக்கான். கவலைப்படாதம்மா. அப்பா எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஆமா, சாதாரணமா இருக்கும்போதே அவர் எப்படி பேசுவார்னு உங்களுக்கு தெரியும். இப்ப வேற அடிக்கடி குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சரி பண்ணிடலாமா, சரி பண்ணிடலாம். ஆனா நீ தைரியமா இரு. அந்த தைரியத்தை மட்டும் நீ விட்டுறாத ப்ளீஸ். நீ எவ்வளவு படிச்சிருக்க, அந்த படிப்பு உனக்கு துணிச்சலை கொடுக்கும். உள்ள போமா, போ போமா. சரி. அபி சாப்பிட்டியா? இல்ல. ஓகே இருக்கட்டும். இன்னைக்கு நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். உள்ள போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. அதுக்குள்ள அவன் தூங்கிடுவான். போ. என்ன இது, வீட்டுக்குள்ளேயே சிகரெட், புது பழக்கம். என்னங்க இது? நீங்க நார்மலா இல்லைன்னு தெரியுது. எதுக்கு இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க? தப்பு தப்பு பத்தி யாரு தப்பா பேசுறா பாத்தியா? நம்ம நாட்டுல பாதி பேர் தப்பு பண்ணிட்டு தப்பு தப்பா பேசுறது பழக்கமா போச்சு. இப்ப உளர ஆரம்பிச்சிட்டீங்களா? யாருண்ணா? நான் உளறேண்ணா? நான் எப்பவுமே ஸ்டெடியா இருப்பேன். வெரி ஸ்டெடி. நான் தப்பு பண்ணாதவன். நீ தப்பு பண்ணியா இல்லையா? நானா? நான் என்ன தப்பு பண்ணேன்? எப்படா பொண்ணாட்டு இவ்வளவு சாஃப்டான எக்ஸ்பிரஷன் கொடுத்து சமாளிக்கிற? நீ தப்பு பண்ணல? நான் எந்த தப்பும் பண்ணலங்க. என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. ஓகே அப்போ என்ன காலையில எங்க போன? காலையிலயா? காலையில ஆபீஸ்க்கு தாங்க போனேன். இப்போ அங்க இருந்தா வரியா? ஆமா, ஆபீஸ்ல இருந்து தாங்க வரேன். போய் சொல்ற பொண்ணாட்டு. மோசடி பயங்கரமான ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இன்னசென்ட்டான ஃபேஸ் வச்சு சமாளிக்கிற 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போல. ஓ அதுவா? ஏன் சொல்லல? ஏங்க அதுல பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லங்க. மறந்துட்ட? நான் மறக்கலங்க. உஷா கிட்ட கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக மிஸ்டர் முரளின்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் உஷாவை டின்னருக்கு இன்வைட் பண்ணாரு. சேர்த்து எங்களையும் இன்வைட் பண்ணாரு. நாங்க போனோம். ஆனா டின்னர்ல நான் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லங்க, உடனே ஓடி வந்துட்டேன் வீட்டுக்கு. இதுல பெருசா சொல்றதுக்கு. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் கேள்வி கேட்ட பிறகு நீ எல்லாத்தையும் சொல்லுவ, அப்படிதானே? கடவுளே. சரி, அது விட்டுருவோம். இன்னொரு மேட்டருக்கு வருவோம். இன்னொரு கதை பேசுவோமா? உங்க அம்மாவுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கல்ல, அன்னைக்கு திடீர்னு கிளம்பி வேகமா போனியே, எங்க போன? ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன். மறுபடியும் போய் சொல்ற பொண்டாட்டு. மறுபடியும் போய் சொல்றாரா? இன்னசென்ட்டா மெயின்டைன் பண்ற. மிஸ்டர் தொல்காப்பியன், உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? உஷா. அன்பா கூப்பிடாது, மிஸ்டர் தொல்ஸ் வீட்டுக்கு போனியா இல்லையா? அதுவா? ஆமாங்க போனேன். மறந்துட்ட? ஆமாங்க, அது ஞாபகம் வச்சு சொல்ற அளவுக்கு நான் அதை பெருசா நினைக்கல. நான் மறந்துட்டேன். ஏங்க, தொல்காப்பியன் ஹாஸ்பிட்டல்ல அவர் குழந்தையோட ஏதோ இம்பார்ட்டன்ட் மருந்து விட்டுட்டு போயிட்டாரு. அதை கொடுக்கறதுக்காக தான் நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். கரெக்ட் பொண்டாட்டு.
எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கேன். ஆனா எதுவுமே வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாதான் உன்கிட்ட ஒரு சிக்கல். சிக்கல் இருக்கு, நிறையவே இருக்கு. ஆனா என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட. என்கிட்டயா? ஆமா. என்ன? அன்னைக்கு கேஷுவலா ICWA கோர்ஸ் இன்கம்ப்ளீட்டான்னு கேட்டுட்டேன். அதுக்காக பெருசா ஆர்கியூ பண்ணி எவ்வளவு பெருசு பண்ணிட்டீங்க. ஏன் உங்க மனசுல ஏதோ காம்ப்ளெக்ஸ் இருக்கு? எனக்கு காம்ப்ளெக்ஸ்? நான் சாரி பேசுறேன். நான் ஆம்பளடி. எங்க 1008 பேர் வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் எனக்கு எந்த காம்ப்ளெக்ஸும் கிடையாது. இது எல்லாத்தையும் விட்டுருவோம். நான் செஞ்ச சின்ன சின்ன தப்ப பெருசா பேசுறிய. பெருசா ஒரு தப்பு பண்ணிட்டு மூடி மறைச்சிங்களே குடும்பத்தோட. அதை பத்தி பேசலாமா? குடும்பத்தோடயா? என்ன? பொன்னாட்டு மிஸ்டர் ஈஸ்வரன் தெரியுமா? எந்த ஈஸ்வரன்? நல்ல கேள்வி, நல்லா கேட்ட. பத்திரிகையில கூட அதை போட்டிருந்தாங்களே, டாக்டர் ஆஃப் லேட் ஈஸ்வரன். உங்க அப்பா அவர் செத்துட்டாரா? என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? யோசிச்சு சொல்லு, நல்லா யோசிச்சு சொல்லு. நான் கேட்குற மூட்ல இருக்கேன், நல்ல மூட்ல இருக்கேன். சொல்லு, மிஸ்டர் ஈஸ்வரன் செத்துட்டாரா இல்ல ஓடி போயிட்டாரா? எங்க அப்பா இல்லைன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க குடும்பத்தார்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் செத்துட்டாருன்னு தப்பா உங்க குடும்பத்துக்கு கன்வே ஆயிருக்கு. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது எதுக்கு இதெல்லாம் சொல்லி பெருசு பண்ணணும்னு நாங்க நினைச்சோம். அதனால விட்டுட்டோம். கல்யாணத்தை அப்போ சொல்லல, விட்டுட்ட. நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் ஆச்சுல, ஏன் அதை பத்தி மூச்சே விடல? அப்பாவை பத்தின பேச்சு எதுவும் வரலங்க. வந்திருந்தா நான் சொல்லியிருப்பேன். பொண்ணாட்டு ஒரு ஆம்பளை வீட்டை விட்டு எப்போ ஓடி போவான் தெரியுமா? ஒன்று அவன் திருடி இருக்கணும், இல்லை ஏதாவது ஃப்ராட் பண்ணிட்டு ஓடி போயிருக்கணும், இல்லை அவன் பொண்டாட்டி நடத்து கெட்டவளா இருக்கணும். உங்க அம்மா எப்படி? இது பாருங்க, எங்க அம்மாவை பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிடும். எங்க குடும்பத்தை பத்தி, எங்க அம்மாவை பத்தி உங்க மனசுல என்ன கேவலமான எண்ணங்கள் இருக்குன்னு இப்பதானே எனக்கு புரியுது. எமோஷனலா பேசி மழுப்பாதே. மிஸ்டர் ஈஸ்வரன் என்னன்னாரு? இது பாருங்க, நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நான் ஒண்ணும் சொல்ல விரும்பலங்க. இல்ல சொல்லு, நான் கேக்குறேன்ல. மிஸ்டர் ஈஸ்வரன் என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க. நான் எதுவும் சொல்றதுக்கு விரும்பல. ஓடி போய்ட்டாரா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? அப்பா பத்தி நான் எதுவும் சொல்றதுக்கு விரும்பலங்க. அப்பா பத்தி பேசாத மிஸ்டர் ஈஸ்வரன். நீங்க நிதானத்துல பேசல. நிதானத்துல தான் பேசுறேன். மிஸ்டர் ஈஸ்வரன், your father no? ஆமா, என் அப்பா தான். என்ன இப்போ? அப்ப சொல்லு என்னன்னாரு? மிஸ்டர் ஈஸ்வரன். நான் சொல்ல மாட்டேங்க. Hey, I want to know. நான் சொல்ல மாட்டேன். I want to know மிஸ்டர் ஈஸ்வரன் என்னன்னாரு? நான் சொல்ல மாட்டேன். என் அப்பா பத்தி நான் சொல்ல மாட்டேன். மிஸ்டர் ஈஸ்வரன் என்ன ஆனாரு? மிஸ்டர் ஈஸ்வரன் என்ன ஆனாரு? நான் தப்பு பண்ணல.